ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே லோக்கஸ் யூடியூப் சேனல். எல்லாருக்கும் செவ்வாய்க்கிழமை மாலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு வந்து நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, நம்ம சேனலில் ஆரம்பித்து இதோட 7 மாதம் ஆயிடுச்சு. ஏற்கனவே ஒரு ஷார்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன் நான். இப்போ வந்து நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னாக்கா, எங்கள் ஃபேமிலி மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்களோட பேர், அப்புறம் அவங்க என்ன வேலை செய்கிறாங்க, நான் கல்யாணம் பண்ணி எத்தனை வருஷம் ஆச்சு, எத்தனை குழந்தைங்க, நாங்கள் எங்கே இருக்கிறோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்ல போகிறேன். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். என் பேர் வந்து கனிமொழி, என் வீட்டுக்காரங்க பேர் வந்து சுனில்குமார். இவங்க வந்து என் மாமியார் பேர் வந்து பார்வதி. அவங்க வந்து தமிழ் தெரியாது, ஒரிசா வசம் தெரியும், ஹிந்தி நல்லா தெரியும். இவங்க இங்கே வந்து 3 வருஷம் தான் ஆகுது. இவங்க வந்து என் கூட தான் இருக்கிறாங்க. என் மாமியார் வந்துட்டு ஏன் அப்படின்னாக்கா, எனக்கு வந்து டெலிவரி டைத்தில் வந்துட்டு எனக்கு பக்கத்தில் பார்க்கறதுக்கு மாமியார் தான் என் வீட்டுக்காரங்க அழைச்சிட்டு வந்து வச்சுருந்தாங்க. அதனால என் பையன் பார்த்து 3 வருஷம் ஆச்சு. அதனால இவங்களும் டெலிவரி பண்ணாங்க. அப்படியே எங்களோடய தான் இருக்கிறாங்க. அப்பப்போ ஊருக்கு போவாங்க, போயிட்டு ஒரு 15 நாள் இல்லை 1 மாதம் அப்படி இருக்கும். திரும்ப இங்கேயே வந்துடுவாங்க. எங்ககிட்டயே எங்களோட தான் இருப்பாங்க. இவங்க ஊர் வந்துட்டு ஒரிசா, எங்கள் ஊர் வந்துட்டு கும்பகோணம், தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் கும்பகோணம். இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து கோயம்புத்தூர் பக்கத்தில் வந்து ஒரு கம்பெனியில் தான் வேலை பார்க்குறோம். என்ன கம்பெனினாக்கா, ஸ்பின்னிங் மில். ஸ்பின்னிங் மில்லில் நான் வந்து ஏற்கனவே ஸ்பின்னிங், ஆட்டோகோனர், கியூசி இந்த 3 டிபார்ட்மெண்ட்டுமே எனக்கு தெரியும். நான் ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ ஒரு 3 வருஷமாக வேலை பார்க்கறதில்லை. நான் கன்சீவ் ஆனதுலேருந்தே வேலை பார்க்கறதில்லை. இப்போ பையனுக்கு 3 வயசு ஆகிடுச்சு. அதே பையன் வந்து எனக்கு திரும்பி இருக்கிறதில்லை. அதனால நானும் வெளில வேலைக்கு போடுறேன். வீட்டு வேலையை பார்த்துட்டு பையனை பார்க்கறதுக்கே எனக்கு நேரம் கரெக்டாக இருக்கும். வீட்டு வேலையை பார்த்துட்டே சாப்பாடு செய்கிறது, துணி துவைக்கிறது, பாத்திரம் வைக்கிறது, துணிமணி எடுத்து மடிச்சு வைக்கிறது, இப்படியே வீட்டு வேலையிலேயே எனக்கு நேரம் போயிடும். அதனால வந்துட்டு நானும் வேலைக்கு ரொம்ப போகிறதில்லை. ரொம்ப சுத்தமாக வேலைக்கு போகிறதில்ல. என் மாமியார் வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து ஆரம்பத்துறப்ப வேலை எதுவுமே தெரியாது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வேலை கற்றுக்கிட்டாங்க. அவங்க வந்து ஆட்டோகோனர் சைடர். ஸ்பின்னிங் மில்லில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஆட்டோகோனர்னா என்ன, ஸ்பின்னிங்னா என்ன, கியூஸ் டிபார்ட்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறது ஸ்பின்னிங் மில்லில் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும். மற்றபடி இந்த வீடியோ வந்துட்டு இந்த கம்பெனியை தவிர வேறு எங்கேயாவது வேலை பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு அவ்வளோவா தெரியறதுக்கு சான்சஸ் இல்லை. மற்றபடி கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு இந்த 3 டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்குமே நாங்கள் வந்து எதை பற்றி பேசுகிறோம், என்ன கம்பெனியில் வேலை பார்க்குறோம், என்ன வேலை பார்க்குறோம் அப்படின்னு நம்ம வந்துட்டு இந்த வீடியோ சொல்கிறப்ப அவங்க நல்லாவே புரியும். அதே மாதிரி எங்கள் ஊர் பக்கமெல்லாம் போயிட்டு இதெல்லாம் சொன்னோம்னாக்கா அப்படின்னா என்னென்ன கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. நான் இன்னொரு நாளைக்கு கம்பெனிக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு வந்துட்டு ஸ்பின்னிங் மில் வந்துட்டு எப்படி இருக்கும், ஸ்பின்னிங் நூல் வந்துட்டு எப்படி தயாரிக்கிறாங்க, பஞ்சு வந்துட்டு எப்படி நூல் ஆகுது அப்படிங்கிற எல்லாமே நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்துட்டு கண்டிப்பாக காட்டுறேன். அது வண்டி வா, சரி வார்த்தை இங்கே வா, சரிங்க பாரு. இவன் தாங்க என் பையன். இவன் பேர் தான் லோகேஸ்வரன். என் பேர் கனிமொழிங்கிறது கேவும், என் வீட்டுக்காரங்க பேர் சுனில்குமார்ங்கிறது எஸ்ஸும் எடுத்து ஃபஸ்ட்டு லெட்டர், அம்மாவோட ஃபஸ்ட்டு லெட்டர் எடுத்து எஸ்கே லோகேஷ் அப்படின்னு என் பையன் பேரில் தான் இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். நாங்கள் சேனல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் கிட்டே வந்துட்டாங்க. எங்களுக்கு ஃபாலோஸ் 1000 பேர் வந்துட்டாங்க. கண்டிப்பாக என்னன்னாக்கா, எங்களுக்கு யூடியூப் சேனல் வந்துட்டு எப்படி ஆரம்பிக்கிறது, அது வந்து எதெல்லாம் போட்டால் நல்ல வியூஸ் வரும் அப்படிங்கிறது எதுவுமே எனக்கு தெரியாது. நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்து சும்மா ஷார்ட் வீடியோ தான் போட்டுருந்தேன். அது வந்து போடலாம், லைட்டில் சார்ஜ் இல்லை, அதுதான் போட்டுட்டு இருந்தேன். நீயே போய் போ, எங்கே இருக்காங்க சொல்லிப்பாரு, வேகமாக சொல்லுங்க. என் பையன் சொல்றான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாப்புல. என் பையனை பிடிச்சவங்க எல்லாருமே ஒரு ஹாய் சொல்லிடுங்க பையனுக்கு. என் பையன் பேர் வந்து லோகேஸ்வரன். இப்போதைக்கு வந்து பால்வாடி தான் போயிட்டு இருக்காப்புல. இன்னும் வந்து ஸ்கூல் சேர்க்கல, 3 வயசு தான் ஆகுது. இன்னும் 3 வயசு கூட ஆகலை. அடுத்த மாதம் தான் என் பிள்ளைங்க பர்த்டே. அடுத்த மாதம் 4ஆம் தேதி வந்து தான் கம்ப்ளீட் ஆகும், 3 வயசு ஆகும். தம்பி உனக்கு என்ன தெரியும்? சரி, இப்போ நான் என் பையன் கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லலாம் பார்க்கலாம். தம்பி உங்க அம்மா பேர் என்ன? சரி, கொஞ்சம் பொறுமை, கத்தக்கூடாது, பொறுமையா சொல்லணும். உங்க அப்பா பேரு? சரி. பாட்டி பேரு? பார்வதி. சரி, உன் பேரு? லோகேஸ்வரன். சரி. ஊர்ல கும்பகோணத்துல தாத்தா இருக்காங்களா, தாத்தா பேர் என்ன? தாத்தா பேரு? அத்தா பேரு? பானு. சரி. அங்க ஒரு மியா பத்தா இருக்காங்களா, அவங்க பேர் என்ன? சரி. சித்தி பேரு? மாமா பேரு? அக்கா பேரு? மித்ரா. சரி, ஊர்ல ஒரிசால